நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். என்னடா நம்ம 1000 ரூபா பசுக்கு கொடுத்தோம், அதையெல்லாம் அந்த மக்கள் மறந்துட்டு இன்னைக்கு ஒன்றுமே கொடுக்காத விஜய் பக்கம் போய் இவ்வளவு கூட்டமாக நிற்கிதுங்களே இந்த பெண்களெல்லாம்ங்கிற வைத்தறிச்சலில் தான் அன்னைக்கு பாட்டு துகள்களை அடித்து வீசியது. எங்கள் தலைவர் செல்லுகிற இடமெல்லாம் மிக சிறப்பான முறையில் செயல்பட்டிருந்தாலும் சமூக விரோதிகள் சில தொகுதிகளில் எங்கள் தலைவரை தாக்குவதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது என்கிற செய்தி எனக்கு கிடைத்திருக்கிறது. தேர்தல் நாளன்று மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்குவதற்கு திமுக கும்பல்கள் சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதையும் சரி செய்ய வேண்டிய இடத்தில் தேர்தல் கமிஷன் நம்மளுக்கு பிரச்சாரம் பெருசில் நான் வீட்டில் உட்காந்தே பிரச்சாரம் பண்ணாலும் போதும். அதனால் அந்த 30 உயிர்கள் பாதுகாப்பு நம்மளுக்கு முக்கியம் என்பதை உணர்ந்து தான் பாதியிலேயே அந்த கூட்டத்தை ரத்து செய்து விட்டு சென்றார் என்பதை ஏஎன்ஆர் அடித்த கொள்ளைகளை திருச்சியிலே தோல்வியிருக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சினுடைய அந்த ஊழல்களை புள்ளி விவரங்களோடு அவர் அங்கே ஒவ்வொரு தொகுதியிலையும் அடிக்க இருக்கிறாங்க. அப்போ அந்த அமைச்சர்கள் என்ன செய்கிறான்னா திட்டம் தீட்டுறான் முன்னாடியே. ஆனால் அன்றைய தினம் வேண்டுமென்றே நாத்தம் பிடித்த குப்பையிலாரியை அதுக்கு பழைய வண்டியை உள்ளே திணிச்சு ஒரு நாத்தத்தை உருவாக்கி அதற்கு பிறகு அந்த பேருந்துகளை இறக்கி தேவையில்லாமல் ஒரு ஆம்புலன்ஸை உள்ளே விட்டு இவ்வளவு சதி வேலைகளை இந்த திருட்டு முன்னேற்ற கழக கும்பல் தொடர்ந்து எங்களுக்கு இம்சையை தருகிறது. அனைத்து வாக்குச்சாவடிகளும் துணை இராணுவப்படையை உருவாக்கும். இல்லை என்றால் இவர்கள் ஊதாரிகள் அந்த பெட்டியை தூக்கிட்டு ஓடி போயிடுவான். திமுக கும்பல் சாதாரண கும்பல் அல்ல, எல்லாத்திலும் கைதேர்ந்த கும்பல்கள். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. ஹாய் சார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கேன் சார். இப்போ விஜய் அவர்கள் பெரம்பூர் அப்புறம் திருச்சியில் நிற்கிறார். ஒவ்வொருத்தவங்களும் இது காரணம் ஒன்று சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க சில பேர் அவர் எம்எல்ஏக்கு ஏற்ற மாதிரி நிற்கிறாங்க. எங்கே இந்த எம்எல்ஏக்கு பெருசாக வெயிட் இல்லைன்னா நாங்கள் அங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருங்க இல்லை அங்கே மைனாரிட்டிஸ் அதிகமாக இருக்கிறனால விஜய் அவர்கள் அங்கே நிற்கிறாங்க. உண்மையிலே விஜய் அவர்கள் பெரம்பூரும் திருச்சியும் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? பெரம்பூர் அன்றாடங்கட்சி மக்கள் வாழுகிற அற்புத தேசம். ஏழை எளியவர்கள் வாழ்கிற புண்ணிய மண். படுக்கை அறையே பாதசாரிகள் நடையாக இருக்கிறது. ஆகையால் அந்த எளிய மக்களை உயர்ந்த வாழ்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிற மனநிலையை கொண்ட எங்கள் தலைவர் பெரம்பூரை தேர்வு செய்திருக்கிறார். அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக அங்கே களம் காண்கிறார். திருச்சியில் அவர் நிற்பதற்கு இன்னொரு காரணம், தமிழ்நாட்டினுடைய மைய புள்ளி திருச்சி தான். எம்ஜிஆர் அவர்களே திருச்சியை ஒரு தலைநகரமாக கொண்டு ஒரு சட்டசபையை நடத்தலாம் என்று சொல்லுகிற அளவிற்கு விளங்கிய ஒரு மாபெரும் மகத்தான மாநகரம். அந்த மாநகரத்தில் நாம் நிற்கிறோம்னு சொன்னால், நான் முதவே சொன்னதை போல் தமிழ்நாட்டில் 2 பகுதிகளில் புயல் அடித்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் முதல்ல வட மாவட்டத்தின் மையம் புயல் பெரம்பூரில் தோன்றுகிறது. தென் மாவட்டங்களுக்கான மையப்புள்ளி திருச்சியில் தோன்றுகிறது. அதனால் 2 புயல் ஒரே நேரத்தில் அடிக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் தான் திருச்சியை எங்கள் தலைவர் தேர்வு செய்திருக்கிறார். இன்னொன்று, பிரச்சாரத்திற்கு எளிய வகையாக நான் இப்போ ஒன்று சொல்கிறேன். பெரம்பூரில் நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம். ஆனால் வில்லிவாக்கத்துக்கு போகும்போது விபரீதங்களை திமுக கும்பல் தொடர்ந்தது. குளத்தூருக்கு போகும்போதே எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்காநாள் பார்த்தீங்கன்னா பாட்டில் அடிக்கிறாங்க. அப்போ ஒரு புயல் பெரம்பூரில் மையம் கொள்ளுகிற போது அதனுடைய அதிர்வலைகள் எதிராளிகளை கதிகலங்க வைக்கிறது என்பதை நாம் பார்த்துருக்கிறோம் கண்கூடா. இன்றைக்கி திருச்சியை அவர் தேர்வு செய்ததற்கான காரணம், தென் மாவட்டங்களை தன்மையப்படுத்த வேண்டும். அங்கே ஒரு புயல் மையம் கொண்டால் மற்ற தொகுதிகள் எல்லாம் தமக்கு சாதகமாக இருக்கும் என்கிற அடிப்படையில் தான் தலைவர் அங்கே களம் காண்கிறார். திருச்சியினுடைய அந்த புயல் தென் திசை நோக்கி அடிக்க காத்திருக்கிறது. 7ஆம் தேதி அன்னைக்கு தலைமை அறிவிப்பதற்கு முன்னாலே உங்களுக்கு நான் சொல்கிறேன், நெல்லை சீமையில் இன்னொரு புயல் மையம் கொள்ளுகிறது. அப்படியா? ஆமாம், இன்னும் அறிவிப்பு வரல. 7ஆம் தேதி திருநெல்வேலியில் எங்கள் தலைவர் மக்கள் சந்திப்பை, மகத்தான தலைவர் மக்களிடத்திலே வாக்குகள் கேட்பதற்கு தயாராகிவிட்டார். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்களா பாட்டில்லாம் அடித்தாங்கன்னு, ஆதவர்ஜுனா கூட ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசிகிட்டு இருந்தார். பட் என்ன சொல்கிறாங்கன்னா, பாட்டில் அடித்தது தவறான செயல் தான், பட் அது திமுக காரங்க தான் செய்கிறாங்கன்னு எப்படி இவர் அடித்து சொல்கிறாரு? ஏன் அதிமுக காரங்க செஞ்சுருக்கலாம், பாஜக காரங்க செஞ்சுருக்கலாம், எப்படி திமுகன்னு அவர் குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்வி எழும்புது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, அவர்கள் திமுகவுடைய ஐடிவிங்கை சார்ந்தவர்கள் என்பதை இன்றைக்கு இணையதள வாசிகள் போட்டு தோல் உரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த கருப்பு சிவப்பு கட்டங்கட்டமாக பொருத்தக்கூடிய அந்த துண்டை தோளிலே போட்டு சென்னையினுடைய முன்னாள் ரவுடித்துறை அமைச்சர் சேகர்பாபு இடத்திலே அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இதெல்லாம் இன்றைக்கி ஆதாரபூர்வமாக வெளிவந்திருக்கிறது. ஆக ஆதாரம் எங்கள் ஆதவர்ஷனா சொன்னார் மேடையிலேயே,
நிச்சயமாக நாங்கள் அரை மணி நேரத்தில் எல்லா ஃபுட்டேஜையும் எடுத்துட்டோம், எங்கள்கிட்ட தப்பிக்கவே முடியாது என்று மேடையிலேயே பகிரங்கப்படுத்துகிறார். அதனால தான் விரைவான கைது நடவடிக்கையை அவர்கள் மேற்கொண்டார்கள். ஆனால் கைது செய்ததுக்கு பிறகு எங்கள் ஆதவ கிருஷ்ணா மேடையிலே சொன்னார், நிச்சயமாக காவல்துறை இவர்களை என்ன சொல்லும் என்றால், குடித்து விட்டு 2 பேரும் அடித்து கொண்டதில் பாட்டில் கீழே தவறி வந்து விட்டது என்று சொல்வார்கள் என்று சொன்னார். அதையே அவர்கள் காவல்துறை பிரதிபலித்திருக்கிறது. 2 பேரும் சண்டை போட்டாங்க. ஆனால் ஒரு அறையில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட போத்தல்களை வந்து உடைத்து கையிலே வைத்திருந்திருக்கிறார்கள், குமித்து வைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டங்களில் கண்ணாடி உடைத்த பாட்டில் அது எவ்வளவு விபரீதத்தை உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசிக்கணும். ஒரு பாட்டில் தூக்கி வீசி உடையிற இடம் பாதிப்புக்குள்ளாகும். ஆனால் துகள்கள் அள்ளி மக்கள் மீது வீசினா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. கண்களில் பட்டால் அது என்ன கொடுமைக்கு ஆளாகும் அந்த மக்கள் வெள்ளம். மகளிருக்கு வந்து இங்கே வந்து பெண்கள் வாக்கு நிச்சயமாக எங்கள் தலைவர் தளபதிக்கு மிகப்பெரிய அளவில் விலை காத்திருக்கிற காரணத்தால் என்னடா நம்ம 1000 ரூபா பசுக்கு கொடுத்தோம், அதையெல்லாம் அந்த மக்கள் மறந்துட்டு இன்றைக்கி வந்து ஒன்றுமே கொடுக்காத விஜய் பக்கம் போய் இவ்வளவு கூட்டமாக நிற்கிதுங்களே இந்த பெண்களெல்லாம்ங்கிற வைத்தறிச்சலில் தான் அன்னைக்கு வந்து பாட்டில் துகள்களை அடித்து வீசியது மகளிர் மேலே தான் ஒழிய ஆண்கள் மேலே இல்லை. மகளிரை பயமுறுத்துகிற வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட வில்லிவாக்கத்திலே அதை செய்திருக்கிறார்கள், தொடர்ந்து செய்வார்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும். எங்கள் தலைவர் இப்பொழுது பாதுகாப்பு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் ஒரு கடைசி துணனாக இருந்து கட்டளை இடுகிறேன். காரணம், கிடைக்கிற பொருட்களை யாரிடத்திலும் வாங்கி நீங்கள் உண்ணக்கூடாது. ஏனென்றால் திருச்சியில் வந்து ஒருத்தர் வந்து இளநீர் கொடுக்கிறார், அவர் வந்து கட்சி தொண்டராகவே இருக்கட்டும், ஆனால் எவ்வளவுதான் அந்யோன்யமான நான் கொடுத்தாலும் கூட தலைவன் அதை அறிந்துவிடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா நான் ஏற்கனவே கரூர் விஷயத்தில் இப்போவும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, எங்கள் தலைவர் செல்லுகிற இடமெல்லாம் மிக சிறப்பான முறையில் செயல்பட்டிருந்தாலும் சமூக விரோதிகள் சில தொகுதிகளில் எங்கள் தலைவரை தாக்குவதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது என்கிற செய்தி எனக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக துறைமுகம் தொகுதியில் எங்கள் தலைவர் பிரச்சாரத்திற்கு போகிற போது மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் செல்ல வேண்டும். ஏனென்றால் அங்கே முன்னாள் ரவுடித்துறை அமைச்சர் களத்தில் இருக்கிறார். அதே போல் மதுரை கூடல் மாநகருக்குள் நீங்கள் செல்லுகிற போது ரொம்ப 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 கவனமாக நீங்கள் செல்ல வேண்டும். காரணம், அங்கே தென் பிராந்திய ரவுடித்துறை அமைச்சர் ஒருவர் இருக்கிறார், அவர் பெயர் பி மூர்த்தி. அந்த தொகுதியிலும் மிகவும் கவனமாக நீங்கள் கையாள வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. இந்த 2 தொகுதியும் நாங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா இது அதிபயங்கரமான தாக்குதலுக்கு அவர்கள் ஏதோ சதித்திட்டம் தீட்டுவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நான் உளவுத்துறைக்கும் ஒரு மாநில செய்தி தொடர்பாளர், நான் ஒரு கட்சியினுடைய ஸ்டேட் செக்ரட்டரியாக இருந்து சொல்லுகிறேன், எங்கள் தலைவரை பாதுகாப்பதற்கு உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை தேர்தல் கமிஷன் உடனடியாக களமிறக்க வேண்டும். காரணம், இன்னொன்றையும் சொல்லுகிறேன், தேர்தல் நாளன்று மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்குவதற்கும் திமுக கும்பல்கள் சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதையும் சரி செய்ய வேண்டிய இடத்தில் தேர்தல் கமிஷனை சார்ந்த காவல்துறையும் பங்காற்ற வேண்டும். இதுவரை திராவிட முன்னேற்ற கழக காவல்துறையாக இருந்தவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து வேறொரு மாநிலத்திலிருந்து புதிய பொறுப்புள்ள மிக முக்கிய பொறுப்புள்ள காவல்துறை அதிகாரிகளை நியமிக்க வேண்டும். மாதந்தோறும் இருக்கிற மாவட்ட ஆட்சியர்களை மாற்ற வேண்டும். சில மாவட்ட ஆட்சியர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊதுகுழலாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகையால் இன்றைக்கு பொறுப்பு டிஜிபி இல்லை, புதிய டிஜிபியை இவர்கள் இன்றைக்கு தேர்தல் கமிஷன் நியமித்திருக்கிறது. அது எங்களுடைய கட்சியின் அழுத்தத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்றையும் சொல்லுகிறேன், தென் பிராந்தியத்தில் இருக்கிற டிஜிபியை மாற்ற வேண்டும். ஏனென்றால் திமுகவின் ஊதுகுழலாக அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்கிற தகவல்கள் வருகிறது. சாதிய மோதலை உருவாக்கி தேர்தலை சீர்குலைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தமிழக வெற்றிக் கழகம் உணர்ந்து கொண்டிருப்பதால் மிகுந்த கவனத்தோடும் கவலையோடும் நாங்கள் தெரிவிக்கிறோம். உடனடியாக இந்த தென்மண்டல ஐஜி மற்றும் மத்திய மாவட்ட ஐஜிகளை மாற்றி புதிய வெளிமாநில ஐஜிகளை உருவாக்கப்பட வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர்களை இனம் கண்டு அவர்களை அப்புறப்படுத்துகிற வேலையும் தேர்தல் கமிஷன் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்வான வேண்டுகோள். சார், இப்போ இந்த தாக்குதல்லாம் நடக்க போகுதுங்கிறது உங்களுக்கு முன்கூட்டி தெரியுது. பட் ஸ்டில் அந்த பிரச்சாரத்தை இடத்துக்கு தலைவரை நீங்கள் அனுப்புவீங்களா? விஜய் அவர்கள்கிட்ட எப்படி சொல்லி அந்த இடத்த நீங்கள் சேஃப்கார்ட்? இல்லை, நாங்கள் தொடர்ந்து அதை பேசிகிட்டு இருக்கிறோம். பாதுகாப்பு உரிய நடவடிக்கைகள் இப்போ எங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் காவல்படையை அந்தந்த தொகுதிகளில் இறக்க திட்டம் தீட்டி இருக்கிறோம். விரைவில் இன்னும் 2 நாளில் இது போன்ற ரொம்ப நுணுக்கமான தொகுதிகளில், ரொம்ப கலவர பூமியாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் எங்களது தமிழக வெற்றிக் கழகத்தின் காவல்படை இறங்க இருக்கிறது. அது மட்டுமல்ல, துணை இராணுவ படையை இறக்குவதற்கும் தேர்தல் கமிஷன் நாங்கள் கேட்டிருக்கிறோம். நிச்சயமாக தேர்தல் கமிஷன் அதை பரிசீலனையில் எடுத்துக்கொள்ளும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஸோ இப்போ வெளிப்படையாக இந்த மாதிரி நிறைய இன்னல்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இங்கே ஒரு சதி திட்டுறாங்க, அங்கே நடத்துகிறாங்க அப்படின்ட்டு, இதெல்லாமே திமுக தலைவர்களுக்கும் தெரிந்து தான் நடக்குதா? அவர்கள் தானே நடத்துவர்கள் இல்லை, அவர்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, லைக் இடையில இருக்கிறப்ப நிறைய நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ அங்கே ரவுடியாக இருக்கிறவர் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காருங்கிறனால மேபி அவங்களே ஏதாவது பண்ணுறாங்களா? இல்லை எல்லாமே அவங்களுடைய தலைவர், அதாவது என்னென்னா கண் அசைவுகள் தான் எல்லாமே.
கரூரிலும் அதை தான் நடைபெற்றது. கண்ணாசைவுகள் தானே 41 என் சொந்த பந்தங்களை, எங்கள் தொப்புள் கொடி உறவுகளை, எங்கள் வீட்டு பிள்ளைகளை, என்னுடைய தந்தையை, தாயை நாங்கள் இழந்து தவித்திருக்கிறோம். ஆக இன்னொரு அசம்பாவிதம் நடைபெற்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அன்றைக்கு குளத்தூர் தொகுதியிலேயே எமது தலைவர் என்ன செய்தார், பாதியிலேயே அந்த பிரச்சாரத்தை ரத்து செய்தார். இல்லை என்றால் இவர்கள் 30 மனித உயிர்களின் ரத்தத்தை குடித்திருப்பார்கள் திமுகவினர். நிச்சயமாக குளத்தூரில் அதை நடத்தியிருப்பார்கள். அது முதலே தெரிஞ்சதுனால தான் நம்ம தலைவருக்கு உடனே செய்தி அனுப்புகிறோம். உடனே தலைவர் ரத்து பண்ணுறாரு. எதையும் எதிர்பார்க்க வேண்டாம், மக்கள் உயிர் தான் மகத்தானது என்பதை நம்மளுக்கு பிரச்சாரம் பெருசில்லை, நான் வீட்டில் உட்காந்தே பிரச்சாரம் பண்ணாலும் போதும், அதனால் அந்த 30 உயிர்கள் பாதுகாப்பு நம்மளுக்கு முக்கியம் என்பதை உணர்ந்து தான் பாதியிலேயே அந்த கூட்டத்தை ரத்து செய்துவிட்டு சென்றார் என்பதை தேர்தல் கமிஷனுக்கும் நாங்கள் உரிய அந்த ஏற்பட்ட அந்த காவல் பாதுகாப்பு என்பது குறைபாடாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் தேர்தல் கமிஷன் அதிகாரிகளிடத்திலே நாங்கள் சொல்லியிருக்கணும். தேர்தல் கமிஷன் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த தேர்தல் கமிஷனர் ரொம்ப சிறப்பாக செயலாற்றி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் சில இடங்களில் தொய்வுகள் இருப்பதை நாங்கள் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறோம். அதையும் சரி செய்கிற இடத்தில் தேர்தல் கமிஷன் இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னொன்றையும் சொல்லுகிறேன், ஏற்கனவே இருந்த திமுக அமைச்சர்கள், கொள்ளையடித்த அமைச்சர்கள் பட்டியலை ஒவ்வொரு தொகுதியிலும் வெளியிடுவதற்கு எங்கள் தலைவர் தயாராக இருக்கிறார். இப்போ நீங்கள் திருச்சியில் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு அமைச்சர் KN நேரு, எங்கள் தலைவர் பேரெல்லாம் சொல்ல, ஆனால் ஊழல்வாதிகளின் பெயரால் எங்கள் உத்தம தலைவரின் உதடுகளால் சொல்ல முடியாது, நாங்கள் சொல்லுவோம். KN நேரு அடித்த கொள்ளைகளை திருச்சியிலே தோலுரித்திருக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சனுடைய அந்த ஊழல்களை புள்ளி விவரங்களோடு அவர் அங்கே ஒவ்வொரு தொகுதியிலையும் அடிக்க இருக்கிறாங்க. அப்போ அந்த அமைச்சர்கள் என்ன செய்கிறான்னா, திட்டம் தீட்டுறான். முன்னாடியே நம்மளை கண்டிப்பாக இவன் பேசுவான், நம்மளை கண்டிப்பாக இவன் வசைமொழி பாடுவான் அப்படிங்கிறதை கற்றுணர்ந்த அவர்கள் அடியாட்களை உள்ளே இறக்கிவிட்டு கலவர பூமி ஆக்குவதற்கும் திட்டம் தீட்டி கொண்டிருப்பதாக செய்திகள். ஆக 36 துறை அமைச்சர்களுடைய தொகுதிகளை தீவிரமாக தமிழக தேர்தல் ஆணையர் கவனிக்க வேண்டும், கவனிப்பார் என்றே நாங்கள் நம்புகிறோம். ஸோ நீங்கள் சொன்னீங்களா, இப்போ விஜய் அவர்களுக்கு முன்னாடி எச்சரிக்கை வந்தனால அவர் கிளம்பிட்டார், ஆனால் மக்களிடையே அது ஒரு வருத்தம் இருந்துச்சு, எங்களை பார்க்காம போயிட்டாங்கன்னு. ஸோ மக்கள்கிட்ட அதை எப்படி நீங்கள் சொல்லலாம்? மக்கள் அதற்கு பிறகு உணர்ந்து கொண்டார்கள். 41 உயிரை பலி கொடுத்தவர்கள் இங்கே ஒரு 30 உயிரை பலி எடுப்பதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்ற கொந்தளிப்பு தான் மக்களிடத்தில் அதிகமாக இருந்தது. தலைவர் ஏன் பாதியில் போனார் என்பதை உணர்ந்த மக்கள், இதற்காகத்தான் சென்றாரா, அப்பா நம்ம உயிர் இப்போ பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஆச்சரியப்படுகிற வகையில் தான் அன்றாடங்காட்சி மக்கள் அந்த தொகுதியில் நிம்மதி பெருமிச்சு விட்டார்கள். ஆனால் எங்கள் தலைவர் இன்னொரு முறை அங்கே வர இருக்கிறார் என்பதும் அந்த மக்களுக்கு தெரியும். விரைவில் குளத்தூர் தொகுதியிலே தலைவர் மிக பிரமாண்ட பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். வெள்ளிவாக்கத்திலும் மிக பிரமாண்ட பிரச்சாரத்தை தொடர்கிறார் என்பதை நான் அந்த நேரத்தில் மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, சரி. ஏன்னா வட சென்னையில் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட அங்கே ஆம்புலன்ஸ், கரூரில் ஆம்புலன்ஸ் வந்த மாதிரி இங்கே என்ன சம்மந்தமே இல்லாமல் கோயம்பேடு வடபழனி பஸ் எல்லாம் இங்கே நிற்கிதுங்கிற மாதிரி ஒரு சமீபத்தில் ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். ஸோ அந்த பஸ் அங்கே நின்னதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அது மக்களே சொல்லியிருப்பார்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது அண்ணாநகர் பணிமனையிலிருந்து 3 பேருந்துகளும், கொடுங்கையூர் பேருந்து பணிமனையிலிருந்து ஒரு 3 பேருந்துகளும் எடுத்து உள்ளே சேகர்பாபு என்கிற ஒரு முன்னாள் ரவுடித்துறை அமைச்சர் தான் அந்த வேலையை செய்திருக்கிறார் என்பது இன்றைக்கி பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் தொடர்ந்து அதற்கு பின்னாடி குப்பை வண்டி வந்தது. குப்பை அள்ளுகிற நேரம் இரவு நேரம், குப்பை வண்டிகள் பணியாற்றுகிற நேரம் இரவு நேரம். அதிகபட்சம் எங்கேயாவது அதிகமான குப்பைகள் தேங்குகிற போது கம்ப்ளைண்ட் வந்தால் மட்டும்தான் பகலில் குப்பை வண்டிகள் போய் குப்பை அள்ளும். ஆனால் அன்றைய தினம் வேண்டுமென்றே நாத்தம் பிடித்த குப்பை லாரியை, அதுவும் பழைய வண்டியை உள்ளே திணிச்சு ஒரு நாத்தத்தை உருவாக்கி அதற்கு பிறகு அந்த பேருந்துகளை இறக்கி தேவையில்லாமல் ஒரு ஆம்புலன்ஸை உள்ளே விட்டு இவ்வளவு சதி வேலைகளை இந்த திருட்டு முன்னேற்றக் கழக கும்பல் தொடர்ந்து எங்களுக்கு இம்சையை தருகிறது. அவர்கள் நாட்கள் எண்ணப்படுகிறது. இன்னும் 21 நாட்களுக்கு பிறகு இது இனிமேல் நான் சொல்லுகிறேன். அவர்கள் சொல்லுவார்கள், கருணாநிதி ஒரு கடிதம் எழுதுவார், நீங்கள் கேட்டிருப்பீங்க, உடன்பிறப்பே என்று எழுதுவார். உளுந்தம்பருப்பே, கருவாட்டு குழம்பே, கத்தரிக்காயே, கருமாதியன்லாம் எழுதிடுவார். இப்போ அவர்களுக்கும் தாவேக்கா நாங்கள் ஒரு கடிதத்தை தயார் நிலைப்படுத்தி வைத்திருக்கிறோம். ஊழலின் ஓவியமே, காட்டாட்சியின் காவியமே, டாஸ்மார்க்கின் நறுமணமே, தமிழகத்தின் சுயநலமே, கள்ளச்சாராயமே, கமிஷனே, கட்டிங்கே, கடனே, அடாவடியே, அராஜகமே, பெண் கொடுமையே, வன்கொடுமையே, மணல் கொள்ளையே, திரை மாபியாவே, உருட்டு வாக்குறுதியே, 200 ரூபாய் உடன்பிறப்பே, இருண்ட ஆட்சியே, ஏப்ரல் 23 உனக்கு கடைசியே என்கிற வகையில்தான் தமிழக வெற்றிக் கழகம் எதிர்வினையாற்ற காத்திருக்கிறது. நெதர்லாந்தில் மலைகள் இல்லை, சுவிட்சர்லாந்தில் கடல்கள் இல்லை, சிங்கப்பூரில் நெல் வயல்கள் இல்லை, சவுதி அரேபியாவில் காடுகள் இல்லை, ஜப்பானில் கனிம வளங்கள் இல்லை, தமிழ்நாட்டில் இனிமேல் கள்ளச்சாராயமும் இல்லை, கள்ள நோட்டுகளும் இல்லை, கஞ்சா போதைகளும் இல்லை,
ஊழலும் இல்லை என்கிற நிலையை உருவாக்க காத்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் மாபெரும் மகத்தான தலைவர், மக்கள் தலைவர் விஜய் பச்சை மையில் கோட்டையில் கையெழுத்து இடுகிற நாளை விரைவில் பார்ப்பீர்கள். சார், இப்போ எல்லா இடத்துலயும் சூழ்ச்சி நடக்குது. ஏன் இப்போ அதிமுக பாஜக கூட அங்க பஸ் நிறுத்திருக்கலாம்ல, அதிமுக பாஜக கூட கிளாஸ் எரிஞ்சிருக்கலாம்ல, அது எப்படி திமுகன்னு சொல்றாங்கன்னு தான் என்னுடைய கேள்வியா இருக்கு. இல்லை, ஏற்கனவே நான் சொன்னதை போல சேகர் பாபு என்கிற ரவுடித்துறை அமைச்சரின் புகைப்படங்கள் அந்த பாட்டல் வீசியவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஒரு அரசு பேருந்தை எதிர்க்கட்சிகள் உள்ளே திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆளுங்கட்சிகள் தான் இன்னமும் அதிகார மையத்தில் இருக்கிறார்கள். காபந்து அரசாக இருக்கிற இந்த அயோக்கியர்கள் இன்னமும் ஆட்சி ஆளுவதைப் போல எண்ணுகிறார்கள். நாட்கள் எண்ணப்படுகிறது. இவர்களுக்கு பின்னால் அதிகார வர்க்கம் மிக கடுமையாக வேலை செய்கிறது திமுகவிற்கு ஆதரவாக. அந்த அதிகார வர்க்கத்தை உடைத்தெறிய வேண்டிய நாள் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23. இந்த அதிகார வர்க்கத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் எப்போதுமே தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய தவறு நடந்து கொண்டே இருக்கிறது. அரசியல் என்பது தனியாக இயங்க வேண்டும், ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் தனியாக ஆள வேண்டும். அரசு அதிகாரிகள் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகார வர்க்கமும் அரசியல் என்ற அதிகார வர்க்கமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தால் நிச்சயமாக இங்கே எந்த சம்பவங்களுக்கும் தீர்வாகாது. காவல்துறை அரசியல்வாதிகளோடு உடன்படுவதும் அரசியல்வாதிகள் இன்ன பிற துறைகளோடு சம்பந்தப்படுவதுமான ஒரு சூழலை தமிழ்நாடு உருவாக்கி வைத்திருக்கிறது. எங்கள் தலைவர் அதில் தெளிவாக இருக்காங்க. அரசியல் என்பது வேறு, அரசு இயந்திரம் என்பது வேறாக இயங்க வேண்டும் என்பதை நிலைநாட்ட காத்திருக்கிறார். பொறுத்திருங்கள். சரி, இப்போ இவ்வளோ இடத்துல சூழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறீங்க. ஓட்டு நடக்கும்போது வாக்கு சாவடி அங்கே ஏதாவது சூழ்ச்சி நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? இல்லை, இப்போ செத்தவங்கள்லாம் ஓட்டு போட முடியாதுல்ல, அந்த சூழ்ச்சி இனிமேல் நடக்காதுல்ல. அந்த சூழ்ச்சி இல்லை சார். இப்போ ஓட்டை இப்போ பெட்டியவே மாற்றி கள்ள ஓட்டு போட்டு அந்த மாதிரி நடந்தால் அதுக்கு முழு பொறுப்பு தேர்தல் கமிஷன் ஏற்க வேண்டும். அனைத்து வாக்குச்சாவடிகளும் துணை இராணுவ படையை உருவாக்க வேண்டும். இல்லை என்றால் இவர்கள் ஊதாரிகள், அந்த பெட்டியை தூக்கிட்டு ஓடி போயிடுவான். திமுக கும்பல் சாதாரண கும்பல் அல்ல, எல்லாத்திலும் கைதேர்ந்த கும்பல்கள். இன்னொன்று செய்வான், நாளைக்கு தேர்தல் விடிஞ்சா தேர்தல் இரவு முழுவதும் தூங்க மாட்டான் காசு கொடுக்குறது. வீட்டுக்கு வீடு கொண்டே காசு கொடுப்பான். தேர்தல் கமிஷன் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஒவ்வொரு கிராமத்தில் ட்ரோன் பறக்க விடுங்க. ஒவ்வொரு கிராமத்தில் ஏன் முடியாது? தேர்தல் கமிஷனால் ட்ரோன் பறக்க விட்டு குற்றவாளிகளை பிடியுங்கள். யாருக்கும் காசு போகக்கூடாது என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கம். ஆனால் தலைமறைவாக மறைமுகமாக காசு கொண்டே கொடுப்பார்கள் என்ன, வாங்கிக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்போ கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம் என்கிற இந்த நிலையில் தேர்தல் கமிஷன் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் அனைத்து கிராமங்களிலும் ட்ரோன்களை பறக்க விட்டு 3 நாட்களுக்கு தொடர்ச்சியாக கண்காணித்தால் உண்மையாக பணம் கொடுக்குறவன் யாருன்னு உலகத்திற்கு தெரிஞ்சிடும். அனைவரையும் அப்பொழுது கைது செய்ய வேண்டும் தேர்தல் கமிஷன் என்பதையும், அன்றைக்கு பல லட்சம் கோடிகளை நீங்கள் கைப்பற்றினால் தமிழ்நாட்டு கடனாக இருக்கிற 10 லட்சம் கோடியை கடனில் அடைத்து விடலாம். திமுகவிடம் அத்தனை லட்சம் கோடிகள் பணம் இருக்கிறது. அவர்கள் தான் கோடிகளை கொண்டு போய் கொட்ட இருக்கிறார்கள். அதற்காக அதிமுக என்கிற எடப்பாடி என்கிற டெட்பாடியெல்லாம் இன்னமே தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பில்லை. மரங்களிடம் வாக்கு கேட்பவர்கள் எல்லாம் இன்னமே மனிதர்களிடம் வாக்கு கேட்பதில் தகுதியற்றவர்களாக போவார்கள். நிச்சயமாக தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகத்தின் மாபெரும் நாடாக அமைய இருக்கிறது. பொறுத்திருங்க. இப்போ திமுக எல்லாத்தையுமே வாங்குறாங்க, அவங்கள்ட்ட எல்லா பவரும் இருக்கு, கோடிக்கணக்கில் காசு இருக்கு. தேர்தல் கமிஷன் அவங்க நினைச்சா வாங்க முடியுமா? நல்ல கேள்வி இது. தேர்தல் கமிஷனில் பணியாற்றக்கூடிய கடைநிலை தொண்டர்கள் அனைவரும் திமுகவினுடைய அனுதாபிகளாக இருக்கிறார்கள். அவர்களை விலைக்கு வாங்குவார்கள். அவங்கள வாங்கினாலே போதுமே, உள்ள அதுதான் இப்போ இங்கே பிரச்சனை. சதி நடக்குமே உள்ள. நாங்கள் அதுக்கு தான் சொல்கிறோம், ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களும் ட்ரோன்களை பறக்க விடுங்கன்னு நாங்கள் ஏன் சொல்கிறோம்னா அதான். அதே மாதிரி தேர்தல் அந்த மையங்களில் வாக்குச்சாவடி மையங்களிலும் கேமராக்கள் பொருத்த வேண்டும். அதிநவீன கேமராக்களை பொருத்தி ஒன்றிய வாரியாக கண்காணிப்பாளராக ஒரு குழுவை நியமிக்க வேண்டும் தேர்தல் கமிஷன். அந்த தேர்தல் கமிஷன் நியமிக்கிற அந்த குழு நடுநிலையாக செயல்பட வேண்டும், எந்த கட்சிக்கும் ஆதரவாக இருக்கக்கூடாது என்பதையும் நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் வெளி மாநிலத்திலிருந்து கூட நீங்கள் இறக்குமதி செய்து அந்த பொறுப்பாளர்களை நியமிக்கலாம். அவங்களுக்கு தான் அதை கண்காணிப்பது மட்டும்தானே வேலை, பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையால் ரொம்ப உன்னிப்பாக இதை தேர்தல் கமிஷன் எடுத்துக்கொள்ளும் என்று நாங்கள் நம்புகிறீங்க. ஸோ இதுவரை தேர்தல் கமிஷன் தாவேகாக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க? இல்லை, அவங்க எந்த கட்சியும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடாது. இல்லை, அட்லீஸ்ட் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதா அவங்க கேட்டு அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறாங்க. நம்ம தொடர்ச்சியான வலியுறுத்தலில் தான் இன்றைக்கி டிஜிபியை நியமிச்சிருக்கிறாங்க. கடுமையான நடவடிக்கை அவர் எடுப்பார். ரத்தோர் இன்னைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவர் மேலும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை எங்களால் வைக்க முடியும். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிற்கு பிறகு மாற்றம் செய்யப்பட்டவர் அவர். மீண்டும் அவர் அந்த பொறுப்புக்கு வருகிறார். நடுநிலையோடு இனிமேலாவது அவர் செயலாற்ற வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லாமல் செயலாற்றுவார் என்றும் நாங்கள் நம்புகிறோம். அவர் நடுநிலையோடு இயங்க வேண்டும். அதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய விருப்பம். உண்மையான நடவடிக்கைகளை அவர் உறுதியாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமா. ஸோ இப்போ 2026 தேர்தலில் வேற இப்போ வரப்போகுது, ரொம்ப கம்மி நாட்களில்.
நிச்சயமா தாவேக்கா ஜெயிச்சிரும்னு நினைக்கிறீங்களா இல்ல கொஞ்சம் வாக்கு சதவீதம் வித்தியாசத்துல இல்ல எதிர்க்கட்சியாவது நாங்க உட்காருவோம் இல்லை, நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எந்த சந்தேகமும் வர வேண்டாம். செல்லும் இடமெல்லாம் நீங்களே முடிவு செய்து வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் அதை பேச வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ்நாட்டில் 234 தொகுதியும், பாண்டிச்சேரியில் 30 தொகுதியும் தமிழக வெற்றி கழகம் அதிபெரும்பான்மையோடு வெற்றி பெற காத்திருக்கிறது. ஊழல்வாதிகளை ஒழித்து கட்டுவதில் இன்றைக்கு மக்கள் தயாராகி விட்டார்கள். ஆக 2 ஊழல் இயக்கங்களையும் தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான அனைத்து ஆயத்தங்களையும் அன்றாடங்காட்சி மக்கள் கையிலே எடுத்து விட்டார்கள். நிச்சயமாக 234 வெல்லுவோம். தமிழகத்தின் தலைநகரமான சென்னையில், கோட்டையில் நாங்களும் கொடியேற்றுவோம். அந்த நாள் வெகு விரைவில் வர இருக்கு. உறுதியா இருக்கீங்க? நிச்சயமாக இருக்கிறோம். ஓகே சார், பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, விரைவில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். நன்றி, வணக்கம்.